வெல்கம் டு மை சேனல் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, கீரை வகையில் ஒன்றான பரட்டை கீரையை பற்றி தான் பார்க்க போகிறோம். என்னங்க பேரே வித்தியாசமாக இருக்குன்னு பார்க்குறீங்களா? ஆமாங்க, நம் முன்னோர்கள் பயன்படுத்திய நாம் மறந்த கீரை வகையில் ஒன்றான பரட்டை கீரை பற்றி தான் இப்போ பார்க்க போகிறோம். நாம் தினம் எடுக்கக்கூடிய உணவு முறையில் டெய்லி ஒரு காய் ஒரு கீரை எடுத்துக்கணுங்கிறது ரொம்பவே முக்கியமான ஒன்று. அதில் ஒரு சில கீரையை மட்டுமே நாம் அறிந்து எடுக்கிறோம். அதில் மறந்த ஒரு கீரை மற்றும் ஊட்டச்சத்து நிறைந்த கீரை அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த பரட்டை கீரையை சொல்லலாம். இவ்வளவு ஊட்டச்சத்துக்கள் இந்த பரட்டை கீரையில் இருக்குது. ஆனால் நாம் இது கேள்விப்படாத ஒரு பேராக தான் பார்க்குறோன்னு சொல்லும்போது கொஞ்சம் வருத்தமாகவே இருக்குது. உடல் எடையை குறைக்க முருங்கைக்கீரையை விட பெஸ்ட்டு சாய்ஸ் எதுவுமே இல்லைன்னு சொல்லலாம். இரத்த சோகை பிரச்சனைக்கு தீர்வு முதல் நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கிறது வரை இந்த முருங்கைக்கீரையிலே இல்லாத விஷயமே இல்லைன்னு சொல்லலாம். அதற்கு அடுத்தபடியாக இடத்தை பிடிப்பது இந்த பரட்டைக்கீரை. உடலில் உள்ள கொழுப்புக்களை கரைக்கக்கூடிய தன்மை இந்த பரட்டைக்கீரைக்கு உண்டு. மேலும் இதன் இலை பார்ப்பதற்கு நீளமாகவும் அகலமாகவும் மிருதுவாகவோ இருந்தாலும் சுருட்டை வடிவிலே காணப்படுவதால் இதற்கு பரட்டைக்கீரை அப்படின்னு பெயர் வந்ததுன்னு சொல்லலாம். இந்த பரட்டைக்கீரையை கீரைகளின் ராணி அப்படின்னு சொல்கிறாங்க. ஆங்கிலத்தில் இதை கோல் அப்படின்னும் அழைக்கிறாங்க. இதனுடைய தோற்றம் பார்ப்பதற்கு தலைவிரி கோலம் போல இருக்கிறதுனால இது பரட்டைக்கீரை அப்படின்னு பெயர் வந்ததுன்னு சொல்லலாம். குளுமையான தட்பவெப்பத்தில் பயிராகக்கூடிய கீரை இந்த பரட்டைக்கீரை. இந்த அளவு கலோரி, நிறைய நார்ச்சத்து, கொழுப்பு சத்து மற்றும் எண்ணற்ற சத்துக்கள் இந்த பரட்டைக்கீரையில் உண்டு. பசலைக்கீரையை விட அதிக அளவு விட்டமின் சி இந்த பரட்டைக்கீரைக்கு உண்டு. பாலை விட அதிக அளவு கால்சியம் இந்த பரட்டைக்கீரையில் இருக்குது அப்படிங்கிறது உங்களை எத்தனை பேருக்கு தெரியும்னு சொல்லுங்கள் பார்க்கலாம். சுவை முருங்கைக்கீரையை போலவே இருக்கும். நம்ம உடலில் இரத்தத்தில் உள்ள சர்க்கரையின் அளவை சீராக வைக்கிறதுல இந்த பரட்டைக்கீரையின் பங்கு இன்றியமையாததாக இருக்குது. இந்த பரட்டைக்கீரையை நம்ம எப்படி உணவாக எடுத்துக்கிறோன்னு பார்த்தீங்கன்னா, இந்த கீரை சாலட், ஜூஸ், சூப்பு மற்றும் சாறு போன்ற பலதரப்பட்ட வகையில் இதை நாம் உணவாக எடுத்துக்கிறோம். இந்த பரட்டைக்கீரையில் இருக்கக்கூடிய விட்டமின் பார்த்தீங்கன்னா விட்டமின் B1, விட்டமின் B2, விட்டமின் B3, விட்டமின் B6, விட்டமின் சி, விட்டமின் கே மற்றும் விட்டமின்கள் கால்சியம், மெக்னீசியம், காப்பர், பொட்டாசியம், இரும்புச்சத்து, புரதம், கார்போஹைட்ரேட், ஆன்டி ஆக்சைடுகள், நார்ச்சத்து, துத்தநாகம், போலட் போன்ற பலதரப்பட்ட விட்டமின்களை உள்ளடக்கியதா இந்த பரட்டைக்கீரை அமையுது. பரட்டைக்கீரையில் இருக்கக்கூடிய மருத்துவ குணம்னு பார்த்திங்கன்னா இரத்த அழுத்தத்தை சீராக வைக்குது, உடல் செரிமானத்தை அதிகப்படுத்துது, மேலும் புற்றுநோய், நீரிழிவு நோய் வராமல் நம்ம உடலை பாதுகாக்குது, சரும வியாதியை சரி செய்யும் தன்மை கொண்டதாக இருக்குது. மேலும் காயத்தை குணப்படுத்தும் தன்மையும் இந்த பரட்டைக்கீரைக்கு உண்டு. நம் கால் பாதங்களில் முள் மற்றும் கண்ணாடி குத்தும்போது அதை சரிப்படுத்துறதுல இந்த பரட்டைக்கீரையின் பங்கு இன்றியமையாததாக இருக்குது. இதய தசைகளை நன்கு வலுப்பெறச் செய்து இதய சம்பந்தமான நோய்களை தீர்க்க வல்லது. மேலும் இதய அடைப்புகளை சரி செய்யும் தன்மை கொண்டதாகவும் இருக்குது. உடல் எடையை குறைக்கணும்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக இந்த பரட்டைக்கீரையை எடுக்கலாம். இரத்த அழுத்தத்தை சீராக வைப்பதில் இதன் பங்கு இன்றியமையாததாக இருக்குது. சுகர் பேஷண்ட்ஸ்க்கு இந்த பரட்டைக்கீரை ஒரு பெஸ்ட் மெடிசன் சொன்னால் அது மிகையாகாது. தொற்று நோய்களை நம்மளை தொற்ற விடாமல் பாதுகாக்குது. இந்த பரட்டைக்கீரை ஒரு சிறந்த கிருமி நாசினியாகவும் செயல்படுது. நோய் எதிர்ப்பு சக்தி பல மடங்கு கொண்டதாக இருக்குது. மேலும் வயிற்றுப்புண்ணை சரி செய்யும் தன்மை கொண்டதாகவும் அமையுது. சிறுநீரக கற்கள் உருவாவதை தடுக்கும் சக்தி கொண்டதாக அமையுது. மேலும் கற்களை வெளியேற்றும் தன்மை கொண்டதாகவும் இருக்குது. எலும்புகள் மற்றும் முட்டு வலி போன்றவற்றை சரி செய்யும் தன்மையும் இந்த பரட்டைக்கீரைக்கு உண்டு. இரத்த சோகை முதல் நோய் எதிர்ப்பு சக்தி வரை இதன் பங்கு இன்றியமையாததாக இருக்குது. உடலில் நல்ல கொழுப்பின் அளவை கூட்டி கெட்ட கொழுப்பின் அளவை குறைப்பதில் இந்த பரட்டைக்கீரைக்கு பெரும் பங்கு உண்டு. கொலஸ்ட்ரால் அளவை சீராக வைக்குது. மேலும் நீர்ச்சத்து, நார்ச்சத்தை அதிகமாக்கி செரிமானத்தை சீராக வைக்குது. மலச்சிக்கலை சரி செய்யும் தன்மையும் இந்த பரட்டைக்கீரைக்கு உண்டு. பரட்டைக்கீரையானது நம் உடலில் இன்சுலின் சுரப்பை தூண்டுகிறது. இதயத்தின் ஆரோக்கியத்தை பராமரிக்குது. மேலும் உடலில் உள்ள கழிவை வெளியேற்றி உடலை பொன் போல காக்கிறது. உடலில் உள்ள கழிவு, நச்சு, குடற்புழு, கெட்ட நீரை வெளியேற்றுவதில் இதன் பங்கு இன்றியமையாததாக இருக்குது. உடல் பருமனை குறைக்கும் தன்மை கொண்டதாகவும் இந்த பரட்டைக்கீரை அமையுது. பரட்டைக்கீரையை கையாளும் முறை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பரட்டைக்கீரையை நம்ம உணவாக எடுத்து அடுத்த 1 மணி நேரத்திற்கு வேறு எந்த வகையான ஃபுட்டையும் நாம் எடுக்கக்கூடாது.
வாரத்தில் ஒரு முறை எடுக்கிறது மிகவும் சிறந்தது. மேலும் கர்ப்பிணி பெண்கள், புன்குடல் சுழற்சியில் இருப்பவர்கள் இந்த பரட்டைக்கீரை எடுப்பதை முற்றிலும் தவிர்க்கணும். ஸோ இவ்வளவு மருத்துவ குணங்கள் அடங்கிய இந்த பரட்டைக்கீரையை இதுவரைக்கும் நம்ம தெரிஞ்சுக்கலானாலும் இதோட முக்கியத்துவம் இப்போ தெரிஞ்சுக்கிட்டு இதை தவிர்க்காமல் நம்ம உணவில் எடுத்து பலமோட வாழணும்னு இந்த வீடியோ மூலமாக நான் உங்ககிட்ட கேட்டுக்கிறேன். திஸ் வீடியோ இஸ் ஸ்பான்சர்ட் பை மோட் இ ஷாப்பிங். தேங்க்யூ.